வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல் விளையாட்டு பகுதி 3. எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு இந்த எழுத்துக்களை வைத்து மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சொல் உருவாக்கணும். என்னென்ன சொற்கள், என்னென்ன வார்த்தைகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதில் இது எல்லாத்தையும் சேர்த்தா என்னது வரும் அப்படின்னா ஒரு வார்த்தை வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு வார்த்தை வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி இது ஒன்று சேர்த்தா என்ன செய்யும், ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தை, அன்னை, கவியரசர், தமிழ் மொழி, இதுதான் அதனுடைய வார்த்தைகள். அடுத்தது, சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கணும். இடையில் ஏதாவது ஒரு எழுத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு புதிய சொல்லை உருவாக்கிடலாம். என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். கதைன்னு கொடுத்துருக்குது கவிதை, படுன்னு கொடுத்துருக்குது பட்டு, குவி குழவி அல்லது குருவி அப்படின்னு கூட எழுதலாம். பகு படகு, வசை வலசை வரிசை, பாவை பார்வை, எது எழுது, அவை அளவை அகவை அகவை வயது, ஆம் ஆரம் ஆழம், கவி கல்வி. இதில் ஏதாவது ஒரு எழுத்துக்களை போட்டு நம்ம என்ன செய்யலாம், வார்த்தைகள் எழுதியிருக்கிறோம். வேறு எழுத்துக்கள் போட்டு வார்த்தைகள் உருவாக்கினாலும் உருவாக்கலாம். சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்குது, ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குது. வாக்கியத்தில் உள்ள குறிப்பை வச்சு நம்ம வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த சக்கரத்தில் இருக்குது. உலகம் என்பதன் வேறு சொல் என்ன சொல்? பாரு, பார். பார் அப்படிங்கிறது உலகம். திருவிழா என்றாலே இது இருக்கும். என்னது இருக்கும் திருவிழாவில்? தேர் இருக்கும். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. என்னது இல்லாமல்? நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்னதா மாறும்? மோராக மாறும். மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது என்னது வேணும்? வேர் வேணும். வேர் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, அதால் நிற்க முடியாது, கீழே விழுந்துடும். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது என்னது? போர். பூத்தொடுக்க உதவுவது என்னது? நார். இப்போ நார் கிடைக்கிறதே இல்லை. எல்லாரும் எதில் பூ தொடுத்துக்கிட்டு இருக்காங்க? நூலில் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி உள்ள காலத்தில் நாரில் தான் பூ தொடுத்தாங்க. உலகம் என்பதன் வேறு சொல் பார். திருவிழா என்றாலே இது இருக்கும். தேர். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர். நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். மரம் செடி கொடிகள் வேரி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர். பூ தொடுக்க உதவுவது நார். ஓர் எழுத்தை கண்டுபிடி 4 சொற்களை பெறலாம். எந்த ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சு அதில் என்ன வார்த்தை வருது அப்படிங்கிறத, ஒரே ஒரு எழுத்து தான் 4 சொற்களுக்கும் சமமாக இருக்கும். அது என்ன எழுத்து அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க. சமம், மரம், மருந்து, மனம். முதல்ல உள்ளது மா. ரெண்டாவது ல. நீளம், காலம், விளக்கு, வலம். அடுத்தது கு. குளம், தொகுதி, குடம், பழகு. வி. மாவிலை, விறகு, கருவி, விகுதி. இதுதான் இதனுடைய எழுத்து. ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சா அந்த எழுத்துக்கள் தான் எல்லா 4 சொற்களுக்கும் பொதுவாக வரும். அதுதான் இந்த ஓர் எழுத்தை கண்டுபிடி 4 சொற்களை பெறலாம். அடுத்தது புதிய சொற்களை உருவாக்குதல். இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு மட்டும்தான் என்ன செய்யணும், புதிய சொற்களை உருவாக்கணும். என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல், ஊர், பால், நாள், கள், வாய், நாடு, பாடு, ஏடு, தலை, காலை, கலை, கண், கான், ஊன், பார், காய், கண், வாழ், பாடு, தடு, காடு, ஓடு, நாய், நார், காலம், பாகம், பாகல், வாழ், ஊற்று, காற்று, பற்று, ஏர், நாற்று, வால், மண், மடு, காய்.
இத்தனை வார்த்தைகள் இருக்குது. இதை தவிர உங்களால் வேறு எதுவும் வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.